ஃபைட் இன்ஜினியர்கள் இருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்க படம் தாங்க புஷ்பா 2. இந்த படத்தோட ட்ரீசர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெருசாக இல்லை, ஓரளவுக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம புஷ்பா 2 த ரூல் இந்த ட்ரீசரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புஷ்பா 1லேருந்து ஆரம்பிச்சிடுவாங்க. புஷ்பா 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து சின்ன வயசில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பார். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுனுடைய அவங்க அப்பாவுக்கு வந்து 2 பொண்டாட்டி. ஸோ முதல் பொண்டாட்டிக்கு பிறந்த பசங்க இருக்காங்க. ஸோ அதை தாண்டி நம்ம புஷ்பாவுடைய அம்மா 2வது பொண்டாட்டினால முதல் பொண்டாட்டிக்கு பிறந்த அந்த பசங்க வந்து நம்ம புஷ்பா அவர்களை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தாங்க. ஸோ இதனாலே அவர் வந்து மென்டலாக ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகி அவருக்கு வந்து ஷோல்டர் ஒரு பக்கம் தூக்கிடும். ஸோ இதனாலேயே நம்ம புஷ்பா அவர்கள் வந்து எப்பயுமே ஷோல்டரை தூக்கின மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ரீசன் இது தான் அப்படின்ற வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணாங்க. இப்படி சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்ட நம்ம புஷ்பா அவர்கள் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் நிறையா சம்பாரித்து அம்மாவை நல்ல இடத்துல வச்சுருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ இதனாலே வந்து நம்ம புஷ்பா அவர்கள் வந்து தவறான வழியாக இருந்தாலும் சரி நிறைய காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுக்காக தவறான வேலைகளும் செய்கிறாரு. அதாவது மரம் கடத்துறது, சாதா மரம் இல்லைங்க, சந்தன மரம் கடத்துறது. ஸோ இதனால் இந்த விஷயங்கள்லாம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ்மிகாவை பார்த்து அவங்க மேலே காதல் வசப்படுவாங்க. ஸோ இவங்க லவ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ்மிகா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஸோ இதனால் நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து நம்ம புஷ்பா அவர்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்க அவருடைய முதலாளியோட தம்பியை வந்து நம்ம புஷ்பா அவர்கள் வந்து அடித்து நாராக உரித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த விஷயம் அவருடைய முதலாளிக்கு தெரிஞ்சு நம்ம புஷ்பா அவர்களை போட முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம புஷ்பா அவர்களை போடுற அதே டைமில் வந்து வேறு ஒருத்தர் வந்து அவரை போட்டுறாரு. ஸோ இதனால் வந்து நம்ம புஷ்பா அவர்கள் வந்து நம்ம அவருடைய முதலாளியோட இன்னொரு தம்பியை வந்து காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி இவங்களுக்கு ஒத்து போனனால நம்ம புஷ்பா அவர்கள் சொல்கிறது வந்து ஒரு பெரிய இதுவாக வந்து நின்றுடுது. ஸோ இதனால் வந்து இனிமேல் சந்தன மரம் எதுவாக இருந்தாலும் நம்ம புஷ்பாவை தாண்டி வெளியே போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதனாலே நம்ம புஷ்பா அவர்களை மாசாக காட்டி அவருக்கு ஒரு சாங்கை வச்சு அதுக்கப்புறம் அவருடைய டெவலப்மெண்ட்டில் வேறு மாதிரி போயிட்டுருக்கும் போது தாங்க ட்ரக்குன்னு ஒரு போலீஸை உள்ளே இறக்குறாங்க. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்களை தான். ஸோ நம்ம புஷ்பா அவர்களுக்கு ஃபகத் ஃபாசிலாக சரியான வில்லனாக வந்து காட்டியிருக்காங்க. எதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்கள் வந்து ஒரு ஈகோ பிடிச்சவர்னே சொல்லலாம். அதனால் வந்து நம்ம ஃபகத் ஃபாசிலாக இருக்கட்டும், நம்ம அல்லு அர்ஜுனாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குள்ளே இப்படி மோதலாக போகுது, இப்படி ட்ராவல் ஆக போகுதுன்றதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புஷ்பா அவர்களுக்கும் ராஷ்மிகா அவர்களுக்கும் கல்யாணமே நடந்ததுங்க. ஸோ இதுலேருந்து தான் இந்த படம் இதுலேருந்து தான் புஷ்பா 2 த ரூல் இந்த படம் வந்து ஆரம்பிக்குது. இந்த படத்தோட ட்ரீசர் வந்து புஷ்பா அவர்கள் வந்து லேடி கெட்டப்பில் காட்டியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து கூடியிருக்காங்க. அதாவது எல்லா மக்களும் எல்லா ஜனமும் வந்து கூடியிருக்காங்க. அதுவும் காளிக்காக தாங்க கூடியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காளியோட பெரிய சிலை இருக்குங்க. அதுக்காக மக்கள்லாம் சேர்ந்து பூஜை பண்ணுறாங்க. அந்த இடத்துல தாங்க நம்ம புஷ்பா அவர்கள் வந்து மாசாக காட்டுறாங்க. அதுவும் லேடி கெட்டப்பில் மேக்கப்லாம் போட்டு கிட்டத்தட்ட காளி ரேஞ்சில் வந்து நம்ம புஷ்பா அவர்கள் வந்து காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேண்டலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே டைமில் நம்ம புஷ்பா அவர்களை போடுறதுக்காக வில்லன் குரூப்பும் வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ தான் நம்ம புஷ்பா அவர்கள் வந்து காளியாக மாறி இருக்காங்களே. சாதாரணமாக புஷ்பாவையே தொட முடியாது, அப்போ காளி புஷ்பாவை தொட முடியுமா என்ன? ஸோ இதனால நம்ம புஷ்பாவை தொட வந்து எல்லாருமே வந்து காலியாகிட்டாங்க. மிரட்டலான ஃபைட் சீனோட இந்த படத்தோட ட்ரீசன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்க்கறதுக்கு வர்ற மாதிரி இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம ஃபகத் ஃபாசிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இதில் மிச்சம் இது இருக்க வில்லன்ஸாக இருக்கட்டும், இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க, இல்லை இன்னும் புது வில்லன்ஸை வரப்போகிறாங்களா, இல்லை இவங்க எல்லாருமே எதிர்த்து நம்ம புஷ்பா அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லரோடு இந்த படத்தை கொண்டு போன விதம் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த தேட்டரில் பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க ரொம்ப அவளை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.